ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப நல்ல ராஜா. ஆனா என்ன, அவர் கொஞ்சம் மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. நாளுக்கு நாள் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சாரு. இது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ராஜாவே குடிக்க ஆரம்பிச்சா அந்த நாடு என்ன ஆகுறது? இவங்க தான் இந்த நாட்டுடைய ராணி. இவங்களும் ராஜா மாதிரியே ரொம்ப நல்லவங்க. கொஞ்ச நாளா ராணி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ராஜா மது பழக்கத்துக்கு அடிமையானதால ராணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அங்கிருந்த ஒரு புத்திசாலி அமைச்சர்கிட்ட ராஜாவை பத்தி சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அமைச்சரே, மன்னர் எப்படியாவது இந்த மது பழக்கத்துல இருந்து காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது உதவி செய்யணும். நான் பாத்துக்கிறேன் மகாராணி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அமைச்சர் சொல்லி அங்கிருந்து புறப்பட்டார். ஒரு நாள் ராஜா தனி அறையில மது அருந்திட்டு இருந்தார். அப்போ அங்க வந்த மந்திரி என்ன செஞ்சாருன்னு பாருங்க. அங்கிருந்து ஒரு மது பாட்டில ராஜாக்கு தெரியாம மந்திரி எடுத்து மடியில மறைச்சு வச்சுக்கிட்டாரு. இதை ராஜா தற்செயலா பார்த்த உடனே அமைச்சரை கூப்பிட்டார். அமைச்சரே, இங்க வாங்க. என்னங்க ராஜா? என்ன அது? ஒன்றும் இல்லை ராஜா. உண்மையை சொல்லுங்க அமைச்சரே, என்ன மறைச்சி வச்சிருக்கீங்க? இது வந்து கிளி ராஜா. என்ன உளறீங்க அமைச்சரே? இல்லை, இது குதிரை ராஜா. இதை பாருங்க அமைச்சரே, செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு குதிரை கழுதைன்னு கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. ராஜா, நீங்கள் சொல்கிறது சரிதான், என்கிட்ட இருக்கிறது கழுதை தான். இதை பாருங்க அமைச்சரே, உங்களுக்கு இப்போ ஒரு கடைசி வாய்ப்பு தரேன். என்ன மறைச்சி வச்சிருக்கீங்க சொல்லிட்டா உயிரோடு விட்டுடுவேன், இல்லைன்னா தலையை வெட்டும்படி உத்தரவு போட்டுடுவேன். ராஜா, இது மது கோப்பை தான். இதை நீங்கள் முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ராஜா, நான் இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்கிறது எதுவும் பொய் இல்லை. என்ன சொல்கிறீங்க அமைச்சரே? ராஜா, முதல்ல ஒரு கோப்பை மது உள்ளே போனால் ஒன்றும் பண்ணாது, அதுதான் நான் ஒன்றும் இல்லை சொன்னேன். இரண்டாவது கோப்பை உள்ளே போனால் மனுஷன் கிளிய மாதிரி சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருப்பான். மூணாவது கோப்பை உள்ளே போச்சுன்னா குதிரை மாதிரி உரும ஆரம்பிச்சிடுவான். நாலாவது கோப்பை உள்ளே போச்சுன்னா கழுத மாதிரியே கத்துவான் ராஜா. அஞ்சாவது கோப்பை உள்ளே போச்சுன்னா மனுஷன் மதுவாகவே மாறிடுவான். அமைச்சர் ராஜாவிடம் மதுவின் கெடுதலை பற்றி விளக்கி கூறினார். ராஜாவும் அமைச்சர் கூறியதை நினைத்து மது பழக்கத்தை நிறுத்திவிட்டார். ராஜா மது பழக்கத்தை மறந்தார். ராணி மகிழ்ச்சியானார். நாடும் மகிழ்ச்சியானது. இந்த காலத்து குடிகாரர் ஒருத்தர் ஒரு சாராய கடையை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தார். அந்த சமயத்துல ஒரு பிச்சைக்காரன் அவர்கிட்ட போய் கையேந்தினான். ஐயா, பசிக்குது. அப்படியா, வா எங்க வீட்டுக்கு வா, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். அதுக்கு முன்னாடி நீயும் கொஞ்சம் சாராயம் குடிச்சுக்கோ, நான் காசு தரேன். ஐயா, சாராயம் குடிக்கிறது ரொம்ப கெட்ட பழக்கம், எனக்கு வேணாம். சரி வா அப்படின்னு அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். அவரு அந்த பிச்சைக்காரனை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். அப்புறம் அவருடைய மனைவியை அழைச்சார். சௌமியா, இங்க கொஞ்சம் வாமா. சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? யார் இவரு? இவரை நான் தெருவில் பார்த்தேன், என்கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்டாரு, அதான் இங்க அழைச்சிட்டு வந்தேன். அவர் கொஞ்சம் சாப்பாடு போடுமா? சரிங்க, இந்த போடுறேங்க. பிச்சைக்காரனும் அந்த அம்மா போட்ட சாப்பாட்டை மகிழ்ச்சியா சாப்பிட்டான், வயிறார சாப்பிட்டான். அப்போ அந்த குடிமகன் தன் மனைவியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? இதை பாருமா, அந்த ஆளு குடிக்கிறது தப்புன்னு சொல்றாரு, ஆனா அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. நான் குடிக்கிறேன், ஆனா நல்லபடியா இருக்கேன். நான் என்ன போய் இதுக்காக அடிக்கடி திட்டிட்டு இருக்கியே அப்படின்னு அவருடைய மனைவியை பார்த்து சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா ஒன்னும் சொல்லல. அதுக்குள்ள அந்த பிச்சைக்காரன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு வந்தான். ஐயா, நான் ஒன்று சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. நான் ஏற்கனவே உங்களை மாதிரி நிறைய குடிச்சிட்டு தான் இருந்தேன், அதனால தான் நான் இப்போ பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்.